So hey guys, how are you all? I hope you guys are staying good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட கரண்ட் ஆக்ஷன் அண்ட் as well as உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப் ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் சப்போர்ட் இந்த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட் ஸ்டார்ட் ரீடிங் நவ். ஸோ when it comes to reading wise நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில பேர் வந்து நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து இருந்திருக்கலாம். சில பேருக்கு நம்ம வந்து பாக்குறப்போ இப்போ நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு சேம் ஹோம் டவுன்லயே ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல நீங்க வந்து இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் சின்ன சின்ன அந்த ஒரு செப்பரேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் வந்து இருந்திருக்கும். அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் நம்ம வந்து பாக்குறப்போ ஸோ வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து உங்களோட லைஃப்ல தான் நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. உங்களோட செல்ஃப் லவ் உங்களோட லைக் செல்ஃப் ருட்டைன் ஒர்க்கா இருக்கட்டும். ஸோ அதுல தான் மேக்ஸிமம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. இப்போ நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்க உங்களோட வேலையில தான் வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஏதாவது ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடீஸ்ல நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்திருக்கு. ஸோ இது ஆக்சுவலா வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? இந்த இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்க ஒரு பர்சன் மேல கம்ப்ளீட்டா ரொம்ப அப்சஸ்டா நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ அவங்க தரப்புல வந்து எப்போ கால் மெசேஜஸ் வரும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டே பை டே உங்களோட பர்சனல் லைஃபையும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாம ஸோ அந்த பர்டிகுலர் பர்சனை பத்தி மட்டும் திங்க் பண்ணிட்டே இருந்துட்டு உங்களோட என்டையர் லைஃபையும் நீங்க வந்து ஸ்பாயில் பண்றீங்க. ஸோ கைண்ட்லி ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அந்த மாதிரி விஷயத்த வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த யூனிவர்ஸோட கான்செப்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பர்சன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா தட் இஸ் குட். அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அட் சேம் டைம் உங்களோட செல்ஃப் கேர் உங்களோட செல்ஃப் ருட்டைன் ஒர்க் உங்களோட செல்ஃப் லைஃப் வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க. ஸோ அந்த விதத்துல நீங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆறீங்க அப்படின்னா லைக் அது த்ரூ தான் இங்க வந்து லைக் அந்த அதர் திங்ஸ் எல்லாமே இங்க அதுக்கப்புறம் தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்துட்டு லைக் யூனிவர்ஸோட சைட்ல சரண்டர் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் அந்த பர்சனை உங்களுக்காக வந்து கண்டிப்பா கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அங்க அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த அந்த கனெக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அங்க வரதான் செய்யும். ஓகே, ஸோ ட்ரை டு பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ். உங்களோட செல்ஃப் ஜர்னி உங்களோட செல்ஃப் ஃபோக்கஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஏன்னா நான் இந்த மாதிரி சில பர்சன்ஸை வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி லைக் வென் கம்ஸ் டு இப்போ 1 or 2 year ஒரு ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணி ஸோ என்டையர் லைஃபையும் வந்து ஸ்பாயில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அதனால ரிக்ரெட் ஆனவங்க பல பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ரிக்ரெட்னஸ் வந்து வேண்டாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே இட்ஸ் ஓகே. பட் அட் சேம் டைம் உங்களோட லைஃபையும் நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தட் அந்த பர்சன் உங்களோட லைஃபுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன் தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் அந்த பர்சனை வந்து கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ இந்த கேட்டகரி நம்ம வந்து பாக்குறப்போ இந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்குறப்போ அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிஸா இருக்கு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜிஸா இருக்கு அப்படின்றப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் த்ரூ ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து கன்ஃபார்மா இங்க வந்து இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அகைன் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி பை த வே. இந்த பர்சன்மே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு க்ளூமே உங்களுக்கு வந்து இருந்திருக்காது. ஸோ இவங்களாவே வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்களா, இவங்களாவே ஒரு ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களா, இவங்களாவே ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்களா, ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பர்சனே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்களா, மெசேஜ் பண்ணுவாங்களா, கால் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பல டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்திருக்கும். பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களோட வேலையை கரெக்டா நீங்க வந்து பண்றீங்க. நான் யூனிவர்ஸ் உங்களோட லைஃபுக்கு அவங்களோட வேலையை அவங்க வந்து கரெக்டா பண்றாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு டெஃபினட்டா இவங்க ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட கரண்ட் எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தாலுமே உங்க மேல இவங்களுக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? லாட் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர் மேபி உங்களோட பர்சன் வந்துட்டு லைக் ஒரு ஃபயர் சைனா இருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஒரு மேச ராசியோட எனர்ஜிஸ் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். அவங்க வேற ஒரு ஜோடியாக் சைனா இருந்தாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்க டாமினண்டா இருக்கிற எனர்ஜி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேச ராசியோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கு இந்த ரீடிங்ஸ்ல. ஸோ அவங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க அதுதான் லைக் உங்களுக்கு எந்த ஒரு க்ளூமே வந்து இருந்திருக்காது. பட் இந்த பர்சன் உங்களை வந்து நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வித்தின் லைக் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு வாரத்துல 2 வாரத்துல நீங்க அந்த பர்சனை வந்து மீட் பண்ணலாம். சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 2 மாசத்துல இருந்து 4 மாசத்துக்குள்ள நீங்க இந்த பர்சனை வந்து கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவீங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்கேஸ் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, இப்போ அவங்க அப்ராட்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல லைக் இந்தியாலேயே அவங்க வேற வேற பிளேசஸ்ல அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலுமே திருப்பி அவங்க வந்து அந்த ஹோம் டவுன் அவங்களோட ஹோம் டவுனுக்கோ இல்ல அவங்கள மீட் பண்றதுக்கோ கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க தரப்புல வந்து நீங்க ஸ்ட்ராங்கா வந்து ஒரு எஃபர்ட்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஒரு ஆக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்க பர்சன் த்ரூ நீங்க வந்து பாப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அது அகெயின் இவங்களாவே வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணும்போதும் சரி, கால்
ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரியாலிட்டியா இல்ல ஒரு ட்ரீமா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து இதை பத்தின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா நீங்க கம்ப்ளீட்டா உங்க லைஃப் தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ உங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க நிறைய வந்து கவனத்தை நீங்க வந்து செலுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு எந்த ஒரு க்ளூமே இல்லை. நீங்க இந்த பர்சன் வந்து மிஸ் பண்ணா கூட பட் ஸ்டில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே உங்களோட ஓன் லைஃப்பை பத்தி தான் வந்து இருக்கு அப்படின்றப்போ தென் தட் இஸ் அகெயின் அ வெரி குட் திங். செகண்ட், நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு க்ளூமே உங்களுக்கு வந்து இல்லை. ஸோ இந்த பர்சன் வந்து பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பர்சன் ட்ரூ டெஃபினட்டா இந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்க தான் செய்யும். அண்ட் கரண்ட்லி இங்க நம்ம வந்து பாக்குறப்போ அந்த ரீயூனியன் கான்செப்ட் தான் இங்க ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருந்தாலும் சரி, இல்ல பொதுவாகவே இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னாலுமே அகெயின் வி கேன் கிளியர்லி சீ ஹர் இந்த பர்சன் உங்க மேலே அவ்வளோ எமோஷனலாகவும் இருக்காங்க. அண்ட் தென் இவங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வைஸ்மே நம்ம வந்து பார்க்கும்போது ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன கேட்டகரி ஆஃப் விஷயமே இங்கே வந்து இருக்குது. அதை நான் லேட்டராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது அகெயின் திஸ் இஸ் அகெயின் அ கன்ஃபர்மேஷன். நீங்களா இருக்கட்டும், உங்களோட பர்சனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து நிறையவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. உங்களோட வேலையில் மேக்ஸிமம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக வந்து இருக்கீங்க, நீங்களும் சரி உங்களோட பர்சனும் சரி. அண்ட் ஐ கேன் see that lot of efforts உங்களோட லைஃபுக்காகவும் சரி, உங்களோட லைஃபோட க்ரோத்துக்காக, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக நீங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஜாப் வைஸ் நம்ம வந்து பாக்குறப்ப நிறைய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரெண்டு பேரோட மைண்ட் செட்மே நம்ம வந்து பாக்குறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ நீங்க உங்களோட ஃபேமிலியை வந்து டேக் கேர் பண்றதுக்காக நீங்க அதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு நீங்க வந்து உழைக்கிற விஷயமா இருக்கட்டும். அண்ட் அவங்களோட லைஃப்ல வந்து பார்க்கும்போது அவங்களும் அதே மாதிரி தான் சேம் அவங்களோட அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காகவும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி எல்லாமே டேக் கேர் பண்றதுக்காக அவங்களும் நிறைய விஷயத்துல வந்து எஃபர்ட்ஸ் போடுறாங்க, ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பாக்குறப்ப திஸ் இஸ் அகெயின் அ பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். நான் சொன்ன மாதிரி கரண்ட்ல அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பாக்குறப்போ அவங்க கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணணும், பேசணும், கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ வென் கம்ஸ் டு நம்ம ஃபியூச்சர்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த பர்சன் உங்களை வந்து நேரில் மீட் பண்றது, உங்க கூட ஒரு நல்ல ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றது, மேபி இவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லா கூட இவங்க வந்து உங்ககிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க வந்து மேரேஜ்க்கு நீங்க வந்து எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஆல்ரெடி மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து ஃபேமிலியில பேசியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஃபேமிலியில உங்களை வந்து அறிமுகமும் இவங்க வந்து படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயமே நான் இங்க வந்து பாக்குறேன். ஃபார் வெரி ஃபியூ பீப்புள் இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் நீங்க மேரேஜ் பத்தின விஷயம் அவங்களோட ஃபேமிலியில பேசியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய ஸ்டெப்ஸுமே இவங்க வந்து எடுப்பாங்க. ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் அதில் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒன் செட் ஆஃப் பீப்புள். இது வந்து மேபி இது எல்லாருக்குமே ரெசல்ட் ஆகுமான்னு தெரியாது. இந்த பர்டிகுலர் விஷயம் இந்த ரீடிங் வந்து நீங்க உங்களோட ஸ்பௌஸ்க்காக நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸுக்கும் உங்களுக்கும் அகெயின் அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும். பாஸ்ட்ல உங்களோட ஸ்பௌஸ் உங்ககிட்ட கொஞ்சம் டாக்ஸிக்கா வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. சில பிஹேவியர் அவங்க பிஹேவ் பண்ண விதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா ஒரு சில நேரத்தில் நீங்க அவங்களோட பிஹேவியர் நினைச்சு நீங்க வந்து பயந்து போயிருக்கலாம். சில நேரத்தில் அவங்களோட பிஹேவியர் நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஸோ உங்களுக்கு அந்த டைம்ல வந்து என்னன்னா ஸ்டில் வந்து அந்த பர்சனை வந்து நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸா கண்டிப்பா இந்த பர்சன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சில நேரத்துல இவங்க உங்ககிட்ட வந்து ஹார்ஷா ரூடாவும் வந்து ஒரு சில நேரத்துல வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க தரப்புல வந்து கண்டிப்பா அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து அந்த பாஸ்ட் விஷயம் எதுவா இருந்தாலும் சரி அந்த பாஸ்ட்டை வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணிட்டு தான் இந்த பர்சன் வராங்க. ஸோ உங்ககிட்ட வந்து திருப்பி பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல தான் இந்த பர்சன் வராங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வியூவர்ஸ் நம்ம வந்து பாக்குறப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நீங்க இப்போ ஒரு மேட்டர் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருக்கீங்க. பட் உங்களோட ஸ்பௌஸ் உங்களை வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பா நீங்க வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க. உங்க ஸ்பௌஸ் மேல உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஸோ அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் உள்ள அந்த பர்சன் உங்ககிட்ட வந்து ஒரு ரீயூனியனோ அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றதோ அந்த மாதிரி வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மேரேஜ் அப்படின்னு
அப்படின்ற ஒரு விஷயத்துல வரப்ப மட்டும் 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸை நான் வந்து பாக்குறேன். ஒன்னு வந்து பாக்குறப்போ நீங்களோட ஸ்பௌஸ்டே வந்துட்டு லைக் ஓகே எனக்கு இந்த பர்சன் வந்து திரும்பி வந்தா போதும், இவங்க கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரீயூனியன் கிடைச்சா எனக்கு வந்து போதும், இந்த பர்சன் கூட எனக்கு நல்லபடியா என்னோட ஃபேமிலி நல்லபடியா செட்டில் ஆகணும் அண்ட் சில குழந்தை நல்லபடியா இவங்க வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தென் அந்த விஷயம் அங்க வந்து நடக்கும். திஸ் இஸ் ஃபார் ஒன் செட் ஆஃப் பீப்புள். ஏன்னா கம்ப்ளீட்லி இது வந்து லைக் ஒரு 2 டிஃப்ரெண்ட் எனர்ஜியா தான் நான் இங்க வந்து பாக்குறேன். அண்ட் அதர் செட் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து பாக்குறப்போ நீங்க வந்து ஆல்ரெடி இந்த பர்சனுக்கு வந்து மல்டிபிள் சான்சஸ் உங்களோட ஸ்பௌஸ்க்கு நீங்க கொடுத்து அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து லைக் ஓகே இதுக்கு மேல வந்து இந்த பர்சனுக்கு நம்ம வந்து சான்சஸ் கொடுக்கறது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். ஸோ அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹார்ட் பிரேக் மூமெண்ட் உங்க லைஃப்ல நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டா நீங்க வேற ஒரு பர்சன் கிட்ட அந்த லவ் வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க எதிர்பார்த்த அந்த பர்சன் கூட உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு யூனியன் அங்க வந்து நடக்கும். ஓகே, this is a 2 different set of things இங்க நான் வந்து பாக்குறேன். So let it be let's see this person feelings as well. ஏன்னா இங்க அகைன் அண்ட் அகைன் there is a 2 type of confirmations நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ டெஃபினட்டா இந்த பர்சன் த்ரூ அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வந்து நடக்கிறத இவங்க தரப்புல வந்து டெஃபினட்டா அந்த ஒரு ஆக்ஷன்ஸ்மே இருக்கும். நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க பர்சன் இல்லைன்னா நீங்க வந்து ஒரு ஸ்கார்பியோவா கூட வந்து இருக்கலாம், விருச்சிக ராசியாவும் இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்குறப்போ திஸ் இஸ் அன் கன்ஃபர்மேஷன் மெசேஜஸ். ஸோ அவங்க தரப்புல வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நிறைய விஷயம் இவங்க வந்து ஷேர் பண்ணலாம். நேரில் அவங்க வந்து மீட் பண்ணும்போது பர்சனலாக நிறைய விஷயம் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. இவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மேபி இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு மேரிட்டல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கும் போது இவங்க உங்ககிட்ட வந்து கொஞ்சம் டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இவங்க அந்த மாதிரி டைம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜஸ் வந்து 2 மெசேஜஸ் இங்கே வந்துருக்கு. ஓகே, அண்ட் அதே மாதிரி வென் கம்ஸ் டு இப்போ மேரேஜ் அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கு. உங்களோட ஸ்பௌஸ் கூட இந்த வீடியோ நீங்க வந்து பாக்குறீங்க, உங்க ஸ்பௌஸ் கூட அந்த ரீயூனியன் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ரீயூனியன் கண்டிப்பா வந்து கிடைக்கும். பட் அவங்களோட அந்த மிஸ்டேக்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் நீங்க வந்து கொடுத்து ஆகணும். ஆல்ரெடி நீங்க இந்த பர்சனுக்காக நிறைய விஷயம் நீங்க வந்து வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ இவங்களுக்காக நீங்க அந்த ஒரு ஸ்பேஸ் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஸ்பேஸ் அவங்களுக்கு நீங்க கொடுத்தாலே வந்து போதும். அந்த பர்சன் த்ரூ அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத அவங்க டெஃபினட்டா வந்து புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அவங்க தரப்புல இருந்து அந்த ஒரு சேஞ்சஸை நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா இந்த பர்சன் வந்து என்ன அப்படின்னா லைக் அந்த ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சனா கண்டிப்பா மாறுவாங்க. இவங்க மேல அந்த ஒரு லைக் இவங்க நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேண்டாம். கண்டிப்பா இந்த பர்சனை வந்து நம்பலாம். ஸோ ஏன்னா தட் இஸ் லிட்டில் பிட் பாசிட்டிவ் சேஞ்ச் கண்டிப்பா இந்த பர்சனோட தரப்புல வந்து வரும். பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் வந்து டைம் கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க மேரேஜ் அளவுக்கு எடுத்துட்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பர்சன் நீங்க நேரில் மீட் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க, பேசுங்க. அவங்க ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்ற விஷயத்த அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணட்டும். நீங்க உங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்தரா அந்த ப்ராசஸ் வந்து எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் நீங்க 2 பேருமே வந்து வெயிட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஆஃப்டர் ஒரு சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் வேணா இந்த விஷயம் எல்லாமே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளா வந்து நடக்கலாம். ஓகே, ஸோ இங்க இந்த ரீடிங்கை பொறுத்தளவுக்கு உங்க பர்சனை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது அங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. உங்க பர்சன் த்ரூ ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ், நல்ல ஒரு பாண்டிங், அவங்க தரப்பு வந்து அந்த ஒரு குட் பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் அது எல்லாமே வந்து இருக்கும். பட் இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நீங்க ஒரு சில எஃபர்ட்ஸ்க்காக நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் அவங்களுக்குரிய ஒரு ஸ்பேஸ் நீங்க வந்து கொடுத்தாகணும். மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 1 or 2 months இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3 months ஆஃப் ஸ்பேஸாவது அவங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் வேணா இவங்க தரப்புல வந்து நீங்க நிறைய பாசிட்டிவ் சேஞ்ச் நீங்க வந்து பார்க்கலாம். அந்த விஷயம் மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. 2-3 months அப்படின்றது இட் வில் பி லைக் ஃபாஸ்டாவே அந்த விஷயம் அங்க வந்து போயிடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். லைக் திருப்பி இந்த பர்சனுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து கொடுங்க. ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்றோடனே நீங்க கம்யூனிகேஷன் பண்ண வேண்டாம், நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்குங்க அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. அவங்களுக்கு அவங்க பண்ண பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்ல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு அதுக்கு ஒரு டைம் அவங்க கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி இவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேஷன் தான் வந்து இருப்பாங்க. டெய்லி உங்களுக்கு அந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு கால் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் கண்டிப்பா வந்து இருக்கும். நீங்க அவங்க கிட்ட சந்தோஷமா தான் நீங்க வந்து பேசுவீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் எந்த குறையுமே வந்து கிடையாது. ஓகே, பட் சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் அங்க இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து சரி பண்றதுக்கும் சரி, அந்த விஷயத்த அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பாஸ்ட் வூண்ட்ஸை வந்து ஹீல் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் வந்து சொல்றேன். that's the thing here. மற்றபடி it is really a very beautiful reading. கரண்ட் ஆக்ஷன்ஸ்மே நம்ம வந்து பார்த்தாலும் சரி, நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ்மே நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ஓவரால் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா தான் இங்க வந்து இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு Tarot Down 4-3 family. So please give it support on the
both யூடியூப் சேனல் அண்ட் செல்ஸ் ஆன் மை இன்ஸ்டாகிராம் சேனல். அண்ட் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை அவங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து பர்சனல் திங்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ ஆன் மை இன்ஸ்டாகிராம். அண்ட் அஸ் வெல் அஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி டிமோல்ஸ் நீங்கள் வந்து கார்ட் கட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக்னால உங்களுக்கு ஏதாவது சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ அதுக்குரிய கிளியரன்ஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் எதோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்கில்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களோட எஜுகேஷன் பர்பஸாக இருக்கட்டும் ஃபார் வாட் எவர் த திங். ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்து எதோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். அந்த ஃபைனை போய் பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். நம்மளோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டேலண்ட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்க லைஃபுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோஸ் அவங்களும் பார்க்கும்போது. ஸோ ஐ ஹோப் ஸோ. So see you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.